நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 19/6/2023 25/6/2023 வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதை தவிர இந்த வாரம் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷபராசியில் இருந்த புத பகவான் நேற்றுக்கு தான், அதாவது 18ஆம் தேதி தான் சாயந்தரமாக மிதுனத்துக்கு போயிட்டார். அதனால் மிதுனத்தில் பார்த்தேலையானால் சூரிய பகவான் புத பகவானும் 2 பேரும் இருக்கா. கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இதுதான் இந்த கோச்சாரம். சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போகிறார். அதனால் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தி கூடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை தவிர எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அல்லி மலர், வெள்ளை அரளி மலர், அல்லி மலர், இது சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 23ஆம் தேதி மக நட்சத்திரம் வருது. அதாவது மக நட்சத்திரம் 23/6/2023 அன்னைக்கு மக நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் 46வது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம், அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி 46வது பட்ட ஜீயர்னு சொல்லுவாள். இந்த வழியில் வந்தவர் தான் 44வது பட்டத்தில் இருந்தவர் தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினார். அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் 23ஆம் தேதி வருது. இதற்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது அது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர். இந்த ஆனி மாதம் உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக எல்லாரும் நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது. அதுதான் ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது. அது ரொம்ப விசேஷம். இந்த 25ஆம் தேதி அது பண்ணுறேன். இந்த 2 விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு ராசியாக நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன்,
அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு 11ஆம் இடத்துல நிற்கிறது பெரிய விசேஷம். எதை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு லாபம் வரும். கண்டிப்பாக பணம் அதிகமாக வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புத பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். சந்திர பகவானும் அங்கேயே இருக்கார். அதனால் இந்த வாரம் ரொம்ப சுபிட்சமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். கண்டிப்பாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்குறார். அதை தவிர 9ஆம் இடத்துலேருந்து 9ஆம் அதிபதி அவர் பார்க்குறார். அதனால் ரெண்டுமே பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியும் 9க்கு உண்டான அதாவது தந்தை காரகனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பீரியாடிக்கல் செக்கப் அதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதாவது துளாராசிக்காரர்களுடைய தந்தைக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா அந்த காரகனும் அங்கே இருக்கார், அந்த பாவத்திற்கு அதிபதியும் அங்கே இருக்கார். அதனால் கண்டிப்பாக 9ஆம் இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இந்த கிளாத்திங் மர்ச்சன்ட்டு, அதை தவிர இந்த கிராசரி ஷாப்ஸு, அதுவும் இந்த ஃபேன்சி ஷாப்ஸ் வச்சுருக்க வாழ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. திடீர் அதாவது இந்த புக்ஸு, நோட் புக்ஸு, இந்த பென்சில், பேனா இதெல்லாம் விற்கிறவா, ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இதெல்லாம் சேர்ந்து விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு மிக வேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் உங்களுடைய 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 19, 20 இந்த 2 நாட்களும் 9ஆம் இடத்துல இருக்கார். 20ஆம் தேதி சாயந்தரம் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதுவும் பார்த்தோன்னா அங்கே செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருக்கிறதுனால நீச்ச பங்கமடைகிறார். ராஜயோகம் வரப்போகிறது. அதனால் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கவாளுக்கெல்லாம் நல்ல பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி மூலமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் கண்டிப்பாக ஒரு பெரிய தொழில் வரவு, பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 23லேருந்து 25ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.